புதைக்கலாமா மின்சார இதில் போட்டுடலாமா? சங்கரோட ஃபேமிலிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் ஆத்தா சொல்லி. நீ ஆத்தா இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன மாதிரிங்க டெத் லக்கியஸ்ட் இனிமொழினுங்க ஸ்மைலிங் ஃபேஸஸ்லாம் பார்த்தோம்னா அதை நல்லபடியாக. அதனால நீங்கள் ஆத்தாவோட பையனே அல்ல லோவுங்க. இந்த ட்ரெஸ்ஸு ஒரு கஸ்டமைஸ்டாக மேனுஃபேக்சர் பண்ணு ஆத்தாவோட 60th டே அன்னைக்கு ஆத்தாவோட ஆசையை நிறைவேற்றி. வெல்கம் டு SM ஃபேமிலி. என்ன என்ன வேணும் தா? பொங்கல் எடுத்து விட்டா என்ன குளுக்கோஸா? குளுக்கோஸா? சரி. சரியாத்தா அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ எப்படி சொல்கிறியா அப்படி பண்ணிக்கலாம். நீ எப்படி சொல்கிற? நீ எப்படி சொல்கிறியா அப்படி பண்ணிக்கலாம். இங்கேயே இருக்கிறியா? புதைக்கலாமா மின்சார இதில் போட்டுடலாமா? மின்சாரம் இருக்குமில்ல, மின்சார கிடங்கு உள்ளே போட்டால் சாம்பல் மட்டும் வெளியே வந்துடு. ஆமாம். சரி. ஆட்டா வந்துருக்குதுங்க. சேனல்லேருந்து நான் காமிச்சது இல்லைங்க. லோவுங்க ஆத்தா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க நம்மகிட்ட தான் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிருக்குதுங்க. மற்ற பெரியவங்களாம் நாங்களும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க வீட்லேயும் கொஞ்சம் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு சிரமமாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் தான் டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ அவங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஆத்தா ரொம்ப பயங்கர வாழ்த்துக்கள் சொல்லிச்சு. சங்கரோட ஃபேமிலிக்கு மாமாவோட ஃபேமிலிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் ஆத்தா சொல்லிட்டாங்க. ஸோ அத்தையில் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்கிட்ட கேட்டாங்க நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ ஆத்தா நடக்க முடியல, ஒரு சின்னதாக கீழே விழுந்துட்டாங்க. அது ஒரு டேமேஜ் மாதிரி ஆயிடுச்சு. அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சிம்பிள் இல்லை, சர்ஜரியெல்லாம் பெருசாக பண்ணணுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் ஆத்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் எந்திரிச்சு நடக்க மட்டும் முடியலைங்க. அதனால் படுத்தே தான் எல்லாமே பண்ணிக்கணும், எந்திரிச்செல்லாம் போக முடியாது. அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் கூட. எங்களை கன்யூஸாக பண்ணுறது. இவ்வளோ நாள் நாங்கள் டேக் கேர் பண்ணிட்டோம். அந்த ஷெட்டில் இருந்த ரீசன் கொஞ்சம் மோஷன் போக முடியாததாக பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. அது குழந்தைகளை வச்சுட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதனால் அங்கே வச்சு டேக் கேர் பண்ணிக்கிட்டோம். அப்பப்போ அதை உள்ளே மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். நல்ல ஒரு ஆள் போய் அங்கிட்டு கொண்டு யார் நாங்கள் பேசிட்டு மாத்தோம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பழனிசாமி ஆமாட்டு நாங்கள் சொல்லிடுறோம். ஆத்தா எங்களை மிஸ் பண்ணுறாங்களோ இல்லையா, இனிமொழியும் டெஃபரெண்ட்டாக மிஸ் பண்ணுவாங்க. எந்நேரம் போய் ஆமாம். நீ ஆத்தா இல்லை, ஆத்தா டாட்டா போயாச்சு. கொழுப்பாட்டி இல்லைடா உனக்கு. நீ கொழுப்பாட்டி டாட்டா போயிட்டாங்க. லோகநாயகி ஏகப்பட்ட வாழ்த்துக்கள் பெற்றியா கொழுப்பாட்டிட்டா? ம், எவ்வளோ வாழ்த்துக்கள் பெற்ற? என்னை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்களாம்மா? அது என் பேத்தியை நல்லா பார்த்துக்கிறீங்க. இப்படியே நல்லா பார்த்துக்கோங்க, 2 பேரையும் படிக்க வைங்க நல்லான்னு சொல்லிச்சு. அதுக்கு முன்னாடியே அன்னைக்கே என்னை பயங்கரமாக மாற்றிடுச்சு. இந்த இடத்துல நிறைய எங்களோட சாமி சொல்லிச்சு ஆத்தாட்ட நிறையா செல்வங்கள் எல்லாமே இருக்குன்னு. அதனால எல்லாத்தையும் இது பண்ணிட்டு எல்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ச்சு. இப்போ போகிற மாதிரி கொண்டுங்க இவனை டெய்லி 3 மணி நேரம் நடக்க வைங்க. ஒரே வாரத்தில் நடந்துருவான்ட்டு போகுதுங்க ஆத்தா. இப்போ எவ்வளோ வயசாகியும் மரணப்படுக்கையிலையும் ஆத்தா இப்போ பேர குழந்தைங்களும் டேக் கேர் பண்ண பார்க்குது வேறு. அது என்னன்ட்டு போகுது பாருங்க. எங்களுக்கு இங்கே விட்டு போட்டு போகிறதே மனசே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு போகுது. அதான் ஆத்தாவுக்கே ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. இங்கேருந்து எனக்கு சாவு வராது போலக்குது. தூக்கமே இல்லை பாருங்க, எப்படி முடிச்சுக்கிட்டே இருந்தேன்ல. இங்கேருந்து எனக்கு சாவே வர மாட்டேங்குது, நான் மாறியாவது பார்க்குறேன்னு சொல்லுது. இடம் மாதிரி பார்த்தா சாவு வருமே என்னமோ அப்படிங்குது. பெரிய மாமா வீட்டுக்கு வந்துருக்குங்க இன்னைக்கு. ஸோ விளையாடுவேன் சின்ன பையனா இருக்கப்பெல்லாம். இப்போ என்னமோ பம்பி நிற்கிறேன். சூப்பர் குட்டி. ஆனா மாமா வந்து சலான்னு உரடி கிழக்கிட்டானுங்க வெளியே. பார்த்தவன்
போச்சு கண்ணை குத்துற நம்பர் 1 ஆளுக்குமே எடுத்து விட்டு வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு வந்துருக்கியா போச்சு விட்லாம் தாங்க ஆத்தா ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன மாதிரிங்க டெத் இஸ் ஒரு கிரேட் டூல்னு சொல்லி சொல்லுவாப்பிங்க. அதில் மெயினாக சொன்ன பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு வந்து நேச்சரை வந்து கிளியராகவே பண்ணிடும், நியூவுக்கு வந்து சான்ஸ் கொடுக்குன்ட்டு. ஆத்தா வந்து இறந்து இன்றைக்கி 3ஆவது நாள் ஆகுதுங்க. ஆஃப்டர் ஆல் த ஸ்ட்ரகிள்ஸுங்க ஆத்தா வந்து ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு 6 மாதம் உயிர் வளர்ந்துருக்குது. அது கம்பல்ஷனில் ஆற்றுக்கு வந்துருக்குதுங்க. பெரிய மாமாவுக்கு வந்து முடி எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்பாட் வந்து நாங்களாம் போக முடியாத அளவுக்கு ஒரு ஸ்பாட் சூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இங்கேருந்து பார்த்துட்டுங்க மாமாவுக்கு மட்டும் அடிச்சிருக்காங்க. லக்கியஸ்ட் இனிமொழினுங்க, லக்கியஸ்ட்டு கிராண்ட்மா, கிரேட் கிராண்ட்மாங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு வரப்பிரசாதுங்க. எல்லா ஃபேமிலிக்கும் நடக்குமான்னு தெரியல. ஸோ வெரி ஃபியூ மெம்பர்ஸில் இந்த மாதிரி ஓல்டேஜில் கிரேட் கிராண்ட் சில்ட்ரனை வந்து பார்த்துக்கிற சான்ஸ் வந்து ஆத்தாவுக்கு கிடச்சிருக்குங்க. இன்னுமே ஃபுல் ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. எல்லாமே துவைக்கிறது அவங்களுக்கு தேவைங்கிற ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே எதுவும் ஹெல்ப் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒன்லி சாப்பாடு மட்டும்தான் லோ கொடுக்குற மற்ற எல்லாமே அவங்களே டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஓட்டா பிடிச்சா மட்டும் அப்படியே திரும்பிடுறாங்க. இன்றைக்கி ஆத்தாவுக்குங்க திறப்பு விழா. ஆத்தாவுக்கு இன்றைக்கி எத்தனாவது நாள்? 2 மாதம் ஆச்சு. 2 மாதத்துக்கு அப்புறம் ஸ்மைலிங் ஃபேஸஸ்லாம் பார்த்தோம்னா ஆத்தா நல்லபடியாக வாழ்த்து போயிடுச்சு போல இருக்குது. சூப்பர் சூப்பர். அவன் நடக்கிற பசங்க தான் ஆத்தா 2 மாதம் வெயிட் பண்ணிருக்கு. 2 மாதம் அடப்பை போட்டிருக்கா ஆத்தா. எல்லா வீடியோஸில் முதலே எடுத்துட்டுனுங்க போடலாமா வேண்டாமான்ட்டு ஒரு ஆசோலேஷனில் அப்படியே எடிட் பண்ணி நிப்பாட்டி வச்சுருந்தேன். சரி ஆத்தாவோட மெமரிஸ் இருக்குங்கிறதுக்காக வீடியோ போட்டல முடிவு பண்ணி கன்டினியூ பண்ணுறாங்க. இது ரொம்ப லாங் டியூரேஷனுங்க, பட் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோவாக கவர் பண்ணுங்க. லோ வந்து ஆத்தா பற்றி நிறையா சொன்னேன், பட் வந்து இப்போ சொல்லுவியா அவர் சொல்கிறியா? அவர் நான் இதுதான் பர்ஃபெக்டான டைப்பிங்க. இதை விட்டுட்டு நைட் டைம் எடுத்து லுக் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. தெரியா ஆத்தா சார்பாக எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆத்தாவோட மோஸ்ட் ஃபேவரட் கேர்ளுங்க தேவி. ஆத்தாங்க லாங் லைஃப் எப்படி இருந்தாரோ அதே உடம்பு தான் மாமாவுக்குன்னு ஒரு நம்பராக இருக்குங்க. ஆனால் ஆத்தாவுக்கு மாமாவுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. ஆத்தா வந்து மெயினாக ஆயுசு அதிகமாக இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணங்க இந்த சர்க்கரையை விரும்பாத ஒரு நபர். சர்க்கரை விரும்பி சாப்பிடணும். மாமா வந்து அதுக்கு ஆப்போசிட்டுங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த மைதா ஐட்டமு மற்ற பேக்கரி ஐட்டமு இந்த மாதிரி விஷயத்தில் ஆத்தாவுக்கு சுத்தமாக விருப்பம் இருக்காது, சாப்பிட மாட்டாங்க. நான் விரும்பி சாப்பிடுவேன். அதனால நீங்கள் ஆத்தாவோட அல்ல வாய்க்காத பிடிக்குதுங்க. இப்போ பிடிச்சா அம்மாவை கொள்கை கடைபிடிக்கணும். அப்புறம் மெயினாக சாப்பாடு வந்து இந்த பஞ்சு சாப்பாடு சுத்தமாக ஆத்தாவுக்கு விரும்பாதுங்க. இந்த பழைய டைப்பில் ஒரு கொட்டை மாதிரி இருக்கிறத விரும்பி சாப்பிடுவாங்க. அது அப்பாவுக்கும் ஆத்தாவுக்கும் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுங்க. அது முதலேருந்து இப்போ வரைக்கும் அப்பாவும் அந்த நாங்கள்லாம் கல்யாண தூட்டுக்கே சாப்பாடு கையில் கொண்டு வச்சு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. அது கொஞ்சம் அல்சர் கம்ப்ளைண்ட் வந்துங்க. அப்பாவுக்கு டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணுன்னு சொன்ன அப்படிங்க. அது இல்லை நான் ஃபுட்லேயே சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்து அதுக்கப்புறம் வெளியவே அப்பா சாப்பிட்றது இல்லைங்க. அது ஆக்சுவலாக ஒரு நல்ல கொள்கை தான். நமக்கு நம்மளோட உடம்புக்கு நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு மெடிசனுங்க. வெளியே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் 50 மாத்திரை திண்டு கிடக்குறது டெய்லியுங்க. ஏங்கப்பா
மாத்திரை சாப்பிட்டு அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வந்து அப்புறம் அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டு இல்லை மாத்திரை கண்டிப்பாக சாப்பிட பழைய மாத்திரை வேலை செய்யாமல் போகுது. ஆமாம், சுகருக்கே அப்படித்தான். சுகருக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு 15 வருஷத்துக்கு தான் நீ மாத்திரை எடுக்க முடியும். அதுக்கு மேலே இன்ஜெக்ஷன் தான் போடணும். அப்புறம் அதுக்கு மேலே கூப்பிட்டுருவோம். அப்படி ஆத்தாவோட தம்பி ஒரு பேட்டி எடுக்கலாமா? எடுத்துடலாங்க. எனக்கு கூப்பிட்டு வரேன். எப்படி நான் எதை சொல்கிறேன்? இது வந்து ஆத்தாவோட தம்பிங்க பிரதர். நீங்கள் இதுக்கு மேலே கண்டென்ட் சொல்லணுங்க மாமா. உங்களுக்கு என்ன வயசு மாமா? 85 பக்கமாங்க. வயசை பற்றி பின்னாடி எப்பவும் கவலைப்படுறதில்லை. நினைக்க வேண்டாம். அம்மாவுக்கு என்ன வயசு இருக்குங்க? உங்களுக்கு அம்மாவுக்கு என்ன வயசு வித்தியாசம்? ஒரு 6 வயசு வித்தியாசம். அந்த காலத்துல 6 வயசு வரைக்கும் குழந்தைய விட்டு 7 வயசுலாம் இருக்கு. ஆத்தாவுக்கு உங்களுக்கு 7 வயசு வித்தியாசம். அது நல்ல ஜீனுமே அந்த காலத்து டைப்லிங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கிற மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ருக்குறாங்க. இப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. உங்களுக்கு எல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் இதாக இருக்குது. பல்லுலாம் இருக்காமா? பல்லு இவ்வளோ இருக்கிறதே பெரிய விஷயம் மாமா. இவ்வளோ இருக்கிற வெல்ற அளவுக்கு இருக்கிறதே பெரிய விஷயம் மாமா. வேலைக்கு எவ்வளவோ 5 வரைக்கும் இருக்கு பண்ணி போயிட்டு எங்கள் மாமனுக்கு இங்கே வாங்க மாமா. அப்போதைக்கு சார் மட்டும் பண்ணே போகும். பாருங்க, உலக லெவலில் வந்துருவீங்க. சும்மா வச்சிருக்கேன் பூரா பல்லு வந்து நிறைய போயிட்டு மேலே 3 வருஷம் இருக்குது. அது வேணா ஸ்க்ரூ போட்டுக்கலாம் தேவைப்பட்டு. அதெல்லாம் விரும்புறது இல்லை பெரியவங்க இல்லை. லோவுங்க இந்த ட்ரெஸ்ஸு ஒரு கஸ்டமைஸ்டாக மேனுஃபேக்சர் பண்ணுதுங்க. சூப்பராக இருக்குதுங்க. நான் தான் வேண்டாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுச்சேன். இங்கே வாமா வரும்சா, சீனாக இருக்குதுமா நான் பார்க்குறதுக்கு. ஆமாம், குவாலிட்டி எங்கள் குவாலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணலின்னு ரிஜெக்ட் பண்ணிச்சுங்க. கொஞ்சம் சாம்பிள் பீஸ் வாங்கின ரேட்டோட கம்மி ரேட்டில் விற்றுருச்சு. ஆனால் அப்போ சேம் டேல சோல்ட் அவுட் ஆச்சு. சூப்பராக இருக்குதுமாண்ணே, சூப்பராக இருக்குது. என்ன பயங்கரமாக எங்கேயுமே பார்க்காத மாதிரி இருக்குது பாரு. திரும்ப சீனாக இருக்குதுங்க. ஆனால் கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குதுங்க. ரொம்ப ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். அதான் நான் வாஷ் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்கிறக்கோசரம் வாஷ் பண்ணிட்டேன். நேச்சுரல் ஃபேப்ரிக் தான், டை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். பேர் கெட்டு போயின்னு வாங்க முடியலையா? ஆனால் பயங்கர பார்த்தாவே ரிச்சாக இருக்குதுங்க, யூனிக்காக. ஏன் ட்ரை பண்ணக்கூடாது மறுபடியும்? லைனிங்கோட ட்ரை பண்ணலாம். ஆனால் ரொம்ப காஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது. ஆனால் கொடுத்த காஸ்ட்டுக்கு ஒர்க்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், எங்களுக்கே இது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 4 டிஜிட் வந்துடுதுங்க. கஸ்டமைஸ்டாக கை வச்சோம்னா நம்ம பெரிய லார்ஜ் மேனுஃபேக்சர். ஃபேப்ரிக்கோட காஸ்ட்டே அதிகம் அதிகம். அதுவும் இல்லாமல் ஷால்லாம் நல்லா 2.5 மீட்டர்ஸ் இருக்கும் ஷால். ட்ரை பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது டெஃபினட்டாக ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. நார்மலாக எல்லாமே நல்லா ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. ஸ்டிச்சிங் யூனிட் வேணால் ஒன்று போட்டோம்னா இந்த வேலையில் பண்ணக்கூடாது. ஒரு அட்டையில் வந்து சைஸ் இது பண்ணிக்கணும். அது பெஸ்ட்டு பர்சன்ட்டு ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். எல்லாமே நம்மளே பண்ணணும்னு நினச்சோம்னா அது கரெக்டாக வராது. இந்த ஸ்டேஜ் கரெக்ட் இல்லை. சூப்பர். இது வந்து பஸ்வாடா சில்க் மெட்டீரியல். ஓ, டிரான்ஸ்பரண்டா இல்ல. ஆனா டிரான்ஸ்பரண்டால சுத்தமா இல்ல. எவ்வளவு வெளிச்சத்துல நிக்கிறேன் பாருங்க. லைனிங் டிரான்ஸ்பரண்டால இல்ல. இந்த ப்ராடக்ட் மறுபடியும் நான் கை வைக்கலாமா வேண்டாமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருக்குது. ஆல்ரெடி கை வச்சு நான் எப்படி எல்லாம் திங்க பாருங்க, பேண்ட்டுக்குலாம் இப்படி பீட்ஸ் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஷட் டவுன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, கொஞ்சம் டை வர்றது சில ப்ராடக்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் காமன் தான். அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அது ஏன்னா அந்த சாயம் வந்து வரவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டிங்கிற வேர்டில் அடி வாங்கும். அது வராமல் பண்ணுறதுன்னா நேச்சுரல் ப்ராடக்டில் கொஞ்சம் கஷ்டம். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் எனிவே அது டிஃபிகல்ட்டிஸ் வரும். இந்த ஃபினிஷ் வராது சொல்லிட்டேன். ஆனால் ட்ரை க்ளீன் தான் பண்ணணும். சும்மா நார்மலாக வாஷ் பண்ணணும். சும்மா தண்ணீர் மட்டும் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம காஸ்ட்லியாக வாங்குற சல்வார் எல்லாருமே ஷாம்பு வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. டாப் மட்டுமாவது அட்லீஸ்ட் ஷாம்பு வாஷ் பண்ணி காய வச்சுட்டா தட்டுதுன்னா சரிட்டு வராது. அப்படிலாம் யாரும் ஃபங்க்ஷனுக்கு தானே நம்ம இந்த மாதிரி சல்வார் எல்லாத்தையும் உடைச்சிட்டான். தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டேன். இதுதான் ஸ்டோரிங். வாயிலே பேசாமல் ஸ்டோரிங். 3 பேர் சேர்ந்தாங்க சின்ன பின்னும் உடச்செடி வெட்டிதுங்க. என்ன எடுங்க எல்லாமே நான் வந்து செல் வந்து கொஞ்சம் செல்ஸ் எல்லாமே ரீசார்ஜபிள் செல் வாங்கியிருந்தேனுங்க. ஒரு செல் 250 ரூபா.
சரி ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா ஒரு டைம் ஒரு டாய்ஸ் உடைக்கும் போது அது டாய்ஸ் ரேட்டை விட செல்லு ரேட்டு அதை விட அதிகமாக போகுது. அதனால் யூஸ் அண்ட் த்ரோ டைப்லேயே வாங்கிக்கோங்க. ஒருத்தர் வாக்கிங்கு ஒன்லி வீட்டுக்குள்ள மட்டும்தான் போயிட்டு இருந்தியா. இன்றைக்கி தான் ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கு ஆத்தாவோட 60th டே அன்னைக்கு ஆத்தாவோட ஆசையை நிறைவேற்றிட்டானுங்க. போகிறது பாருங்க பெரிய இவனாட்ட. ஏடா இனிக்குட்டின்னு காட்டி தன்னோட நிழலை பார்த்து விளையாடுறது இதுக்கு பேர் தானுங்க. பூச்சி 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 பூச்சி. ஒன்றும் இல்லை எதிரி. இனிக்காட்டின் குட்டி, இனிக்குட்டின்னு காட்டி, இனிக்குட்டின்னு காட்டி. ட்ரௌசர் வேறு கொஞ்சம் பெரிய ட்ரௌசராக போச்சுங்க, முட்டி வரைக்கும் இருக்குது.